ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோலோ லிவிங் யூடியூப் சேனல். இப்போ நம்ம சோலோ லிவிங் யூடியூப் சேனலில் ஜூபிடோ கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய வகை லூடோ கேம் இருக்குது. இதில் ஸ்னேக் கேம் இருக்குது, கிரிக்கெட் கேம் இருக்குது, கிரிக்கெட் கார்டு கேம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா ஒரு கேமும் எப்படி விளாட்ணும், எப்படி பிட் கட்டி விளாட்றது, எப்படி எவ்வளோ பிட் கட்டணும், எப்படிலாம் அதை பார்க்கணும், எப்படிலாம் அதை பார்க்கணும் சொல்லிட்டு தான் இது சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லூடோ பொறுத்து உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லூடோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ளே இருக்குது. ஃப்ரீ ப்ளே அக்கௌண்ட் பெட்டு வச்சு விளாட்றதுக்கு உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது அதில். அப்புறம் ஸ்னேக் கேம்லேயும் ஃப்ரீ ப்ளே இருக்குது. நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட்டில் காசு வச்சுலோ அதை வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது. மூலையில் காட்டுது பாருங்கள், ரூபா 0.1 அதான் அக்கௌண்ட்டு. அதில் நீங்கள் எவ்வளோ காசு வச்சோ அதை வச்சு விளாட்லாம். இது இன்னொரு லூடோ. இது ஃப்ரீ ப்ளே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ப்ளே வின் பண்ணிங்கன்னா 3 பைசா கிடைக்கும். இது கிரிக்கெட். ஒரு ஓவரில் நம்ம எத்தனை ரன் அடிக்கிறது தான் கேமு. இது ஃப்ரீ ப்ளே வராது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா வரும். ரெண்டு நாளைக்கு கொடுப்பாங்க ஃப்ரீ ப்ளே. அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான கேம் இருக்குது. ஈஸியாக வின் பண்ணுற கேம் தான். அதனால் 2 நாள் மட்டும்தான் ஃப்ரீ ப்ளே இருக்குது. எனக்கே 2 எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பெட் வச்சு தான் விளாட்ற மாதிரி இருக்கும். 9.5 வச்சு விளாட்லாம் அதை. இது கார்டு கேம், கிரிக்கெட் கார்டு கேம். நம்மக்கிட்ட ஒரு 10 கார்டு, அவங்ககிட்ட ஒரு 10 கார்டு கொடுத்துருவாங்க நம்ம எதிர் டீம்கிட்ட. அந்த கார்டில் நிறைய நம்பர் இருக்கும். அது நம்ம ஒரு நம்பர் சூஸ் பண்ணோம். அந்த நம்பரோட எதிர் டீம் அதிக நம்பர் நாம் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வின்னு. அவங்களோட நாம் அதிக நம்பர் சூஸ் பண்ணியிருந்தா நாம் வின்னு. இது ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரீ ப்ளே இருக்குது, விளாட்லாம். இது ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வின் பண்ணால் 15 பைசா கிடைக்கும். இதில் நீங்கள் ரூபா வச்சு எப்படி 3000 அதெல்லாம் வின் பண்ணுறாங்கன்னா, ஸ்னேக் கேம் பக்கத்தில் ஒரு லூடோ இருக்கும்போது அதை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒருக்குள்ளே போவோம். அதுக்குள்ளே தான் ரூபா வச்சா 3000 வின் பண்ணுற மாரி கேம் இருக்குது. ஃப்ரீ ப்ளே இருக்குது. ஃப்ரீ ப்ளே வச்சு விளாட்னா உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். ரூபா வச்சு விளாட்னா 3000 கிடைக்கும். உங்களுக்கு 5 ரூபா வச்சிங்கன்னா 715 ரூபா கிடைக்கும். 50 ரூபா வச்சிங்கன்னா 1030 கிடைக்கும். இதை வச்சு தான் இதில் வின் பண்ணுறாங்க. ரொம்ப இது விளையாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம். லூடோ தான், ஆனால் நாம் மட்டும் தான் விளையாடுவோம். இது உங்களுக்காக விளையாடி காட்டுறேன். ஃப்ரீ ப்ளே வச்சு விளையாடி காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரீ ப்ளே வச்சு விளையாடி காட்டுறேன் எப்படின்னு. நீங்கள் டச் பண்ணி இதுக்குள்ளே போவோம். ப்ளேன்னு கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகிட்டு இதுமாதிரி வந்துடும். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டைஸ் எத்தனை உருட்ட முடியும்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 36 தவிர டைஸ் உருட்ட முடியும். இப்போ நாம் மட்டும் விளாட்ற மாரி இருக்கும். இதில் நாம் டைஸ் உருட்டியாச்சு. அங்கே காயின்ஸ்லாம் நிற்கும் அங்கங்கே. அந்த காயின்ஸ்லாம் நம்ம அடிச்சுக்கின்னு போகணும். நான் ப்ளூ கலர் காயின் அடிச்சிட்டேன். அது எவ்வளோ தூரம் வந்து இருக்கோ அதோடய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு போயிடும். இப்போ பாருங்கள், 54 வந்தது பாருங்கள். இதை தான் கேமு. இப்போ நான் திரும்ப உருட்டுறேன். 6 2 இப்போ 2 போட்டு கீழே இது அடிக்கிற பச்சை கலரு, அதோட பாயிண்ட்ஸ் போயிட்டு பாருங்கள் 15. நான் மட்டும் விளாட்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு இலக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு நம்பர் கீழே எழுதிக்கலாம் பாருங்கள், 347. நம்ம 347 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நான் இப்போ தான் 85 வந்துக்கிறேன். நம்ம 32 தான் உருட்ட முடியும். அதனால் இப்போ டைஸை இதுமாரி வசதி இந்த கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். எல்லா கேமும் இதேமாதிரி தான் இருக்கும். நீங்கள் 100 ரூபா 50 ரூபா வச்சு விளாட்னாலும் இந்த கேம் இதேமாரி தான் இருக்கும். 100 ரூபா 50 ரூபா வச்சாலும் இந்த கேம் இதேமாரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்கில் பேஸ்டு கேம். இது வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இதை இன்ஸ்டால் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகுது இது இன்ஸ்டால் பண்ணியே. ஆனால் நான் இன்ஸ்டால் பண்ணி 2 மாதம் ஆகுது. நான் இதில் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிக்கிறேன். அது ஃப்ரீ ப்ளே 25 ரூபா. இப்போ அந்த 25 ரூபா என் அக்கௌண்ட்டில் இல்லை. விளையாடி எப்படியோ போயிடுத்து. இல்லை வின் பண்ணும்போது தான் பார்ப்போம் வாங்க. இப்போ 6 இப்போ தான் நான் 200 கிட்டே வந்துடுறேன். லைட்டாக 1 வந்துக்குது. 5 திரும்ப உருட்டுவோம். 1 நான் ப்ளூ கலர் அடித்தோடனே அதோட பாயிண்ட்ஸ் போயிட்டு பாருங்கள்.
24. இப்போ நான் 227 வந்துட்டேன். இப்போ 19 தான் உருட்ட முடியும் என்னால். இப்போ 6 போட்டேன். இப்போ மேலே காயின்ஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ரெட் கலர் ஸ்டாரோடைய 17 பாயிண்ட்ஸ் என்கிட்ட வந்துடுது. 1 இப்போ 4 போட்டு காயின் ஊற்றுறான். திரும்ப 5 போட்டு காயின் ஊற்றுறான். 1 வந்து உள்ளே தரணும் நான். ஆனால் இப்போ பார்த்தேன்னா இப்போ இனிமேல் ஆட்டத்தை முடிஞ்சோன்னா வின் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவங்க பாயிண்ட்ஸோ நான் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ கூட நான் 281, நான் 300 கிட்டே போனோம். 347 எடுக்கணும். நாம் 340 எடுத்தாலே வின்னு தான். 41, 42 எடுத்தாலே 340 எடுத்தாலே வின்னு. நம்ம ஒன்று 8 ஏதாவது உருட்ட முடியும். எப்படின்னு 40 எடுத்தால் நான் வின் பண்ணுறேன். எப்படி 40 எடுக்க தெரில. ஒன்றும் 40 தான் எடுக்கணும். நான் 40 எடுத்தாலும் வின்னு. நான் 6 வந்துட்டு 5 தான் என்ன டைஸ் ஊட்ட முடியும். 4 தடவை, 3 தடவை, 2, 1. ஓ காட், 30 கிட்ட வந்துட்டேன். ஆனால் என்ன டைஸ் ஊட்ட முடியாது. ஏன்னா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆகிட்டேன். ஃப்ரீ ப்ளே டைமுக்கு தான் விளாட முடியும். டைம் வருது பாருங்கள். அது டைம் முடிஞ்சது தான் அது ஓப்பன் ஆகும். ஃப்ரீ ப்ளே லைவில் எல்லாம் விளையாடிக்கிறாங்க பாருங்கள். 347, 346, 341, 343, 342, 340 எடுத்தாலும் வின்னு தான். எத்தனை பேர் விளையாடிக்கிறாங்க பாருங்கள். லைவில் போகுது இந்த கேம். இதெல்லாம் எல்லோரும் 3000 ரூபா 2000 எல்லாம் வின் பண்ணது இதை வச்சு தான். இதை வச்சு தான் வின் பண்ணுறாங்க எல்லாம். ஒன்று ஜூபிடோ வேறு கேம் ஏதாச்சும் விளையாட தெரியலண்ணா, ஒரு கிரிக்கெட்டு அந்த கேம் இது விளையாட தெரியலண்ணா என் கமெண்ட்டில் இதெல்லாம் இந்த கிரிக்கெட் சொல்லுங்கள். கிரிக்கெட் எப்படி விளாட்ணும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கிரிக்கெட் எப்படி விளாட்ணும் சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இது எப்படி இந்த 3000 ரூபா பெட்டு, 1 ரூபாய்ச்சி 3000 வச்சு 3000 ரூபா பெட்டு வச்சு விளாடுறது, 1 ரூபாய்ச்சி 3000 வின் பண்ணது, இதில் எப்படி ஈஸியாக வின் பண்ணணும் என்கிட்ட டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் ஈஸியாக எப்படி போட்டு ஜெயிக்கிறது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நான் இதெல்லாம் வீடியோ போடுறேன். வேறு ஏதாச்சும் கேம் உங்களுக்கு தெரியல, எப்படி விளாட்ணுன்னு தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி விளாடணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கேம் தெரியலன்னு நான் அந்த கேம் சொல்லித்தரேன். வீடியோ போடுறது எப்படி சொல்லித்தரேன். எப்படி எனக்கே வாய்க்கு வளருது. யாரும் தோற்றுட்டேன். ஓகே, வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.